என் ஆசான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, தலைவருடன் பயணித்தவள் நான், அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவள் நான். நிறைய பட்டம் இருக்கு, கலையரசி, கலைமாமணி, அது இதுன்னு. ஆனால் அடைமொழி எம்ஜிஆர் லதா. புரட்சி தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவள் நான், அவரால் இன்றும் எம்ஜிஆர் லதா என்றே அழைக்கப்படுகின்றேன். 72 அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் அவருடன் பயணித்திருக்கின்றேன். கொடியை பிரபலப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கூட போயிருக்கேன். அவரோடு சேர்ந்து நடிச்சதுனால நான் மிகப்பெரிய ஒரு வெற்றி நடிகையான, அதுல உண்மை. நான் எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு இது, அந்த காலத்துல நான் பயணிச்சிருக்கிறேன். அப்போ பணத்தட்டுப்பாடு, என்ன செய்ய போற நீ கட்சிக்கு அப்படின்னு கேட்டாரு. 35 லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் அதிமுக தேர்தல் நிதியா கொடுத்திருக்கேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எம்ஜிஆர் பக்தர்களே, எம்ஜிஆருடன் பயணித்தவர்களே, கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, முத்து அவர்கள் கூடவே இருந்து உதவியவர், தலைவருக்கு உதவியவர் சகோதரி ராஜஸ்ரீ அவர்களே, அங்கமுத்து அவர்கள் மகன் திரு சண்முகம் அவர்களே, எம்ஜிஆர் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவர் பேசும் திரு துரைக்கருணா அவர்களே, என் ஆசான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் முதல் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதாவது இது அடிமை பெண் படத்தின் 50ஆம் ஆண்டு மலர் வெளியீட்டு விழா. இதை உரிமை குரல், எம்ஜிஆர் நற்பணி மன்றம் மற்றும் புரட்சி தலைவரின் 102வது பிறந்த நாள் விழாவும் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. இதில் என்னை அழைத்த முதலில் அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். உரிமை குரல் ராஜு ஆகட்டும், திரு சேஷன் அவர்களாகட்டும், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் தலைவருடன் பயணித்தவள் நான், அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவள் நான். எனக்கு ஒரு அடைமொழி, நிறைய பட்டம் இருக்கு, கலையரசி, கலைமாமணி, அது இதுன்னு. ஆனால் அடைமொழி எம்ஜிஆர் லதா. அதை நான் ஒரு மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். எத்தனையோ நடிகைகள் நடித்திருக்கிறார்கள் அவருடன். அப்படி பார்க்கும்போது அவர் முதல் தயாரித்து டைரக்ட் செய்த படம் நாடோடி மன்னர். பிறகு இந்த படம் அடிமை பெண். அவர் கடைசியாக தயாரித்து வெளிநாடுகள் சென்று அதை மிகப்பெரிய வெற்றி சித்திரமாக ஆக்கி அதில் என்னை நடிக்க வைத்து என்னை இன்று வரை எம்ஜிஆர் லதா அழைக்க வைத்த தலைவருக்கு நான் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். 72 அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் அவருடன் பயணித்திருக்கின்றேன். 72 எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு பூரா 72 அவர் கட்சியார் கொடியை தூக்கி, இதை பாருங்க, கொடியை பிரபலப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கூட போயிருக்கேன். அப்போ நான் நிறைய சின்ன பொண்ணு. அப்போ எனக்கு 5 வருஷம் கான்ட்ராக்ட் இருந்தது எம்ஜிஆர் பிக்சர்ஸில். அப்போ நான் அவருடனே வர, எல்லா கட்சிக்காரங்க எல்லாம் வருவாங்க, எல்லாம் செட்டில் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, எல்லாம் உட்காந்து எல்லாம் விவாதிப்போம். நானும் கூட உட்காந்துருப்பேன். அப்படி தான் எனக்கு கட்சி அனுபவம், அது இது ஒரு விழிப்புணர்வு எல்லாமே ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது படங்கள் மிக அவரோடு சேர்ந்து நடிச்சதுனால நான் மிகப்பெரிய ஒரு வெற்றி நடிகையான, அதில் உண்மை. நான் ஸ்டாரா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனதில் இருக்கிறேன்னா அதுக்கு தலைவர் தான் காரணம். அது மட்டும் இல்லைங்க, 72 73 உலகம் சுற்றுவாலும் ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ இது, அந்த காலத்தில் நான் பயணிச்சிருக்கிறேன். புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து அப்புறம் மாயதியார் அவர்கள் முதல் மாபெரும் வெற்றி பெற்றார். பின்பு 76 77 பொது தேர்தல் விட்டது. அப்போ பணத்தட்டுப்பாடு, என்ன செய்ய போற நீ கட்சிக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, நான் என்னோட ஒரு சிறு இது, அதாவது ராமருக்கு அணில் உதவியது போல் நாட்டிய நாடகம் நடத்தி ஒரு 10 இடங்கள் அடிச்சு என்ன வசூலாக நான் கட்சிக்கு கொடுக்குறேன், இவங்கெல்லாம் சாட்சி அதுக்கு. அப்போ தமிழ்நாடு பூரா 10 இடங்கள் 11 நாட்டிய நாடகம் நடத்தி தலைவரோட முன்னிலையில் அவருடைய தலைமையில் நடத்தி 35 லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் அதிமுக தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கேன். இதை தலைவர் மறக்கவே மாட்டார். ஏன்னா கடைசியில் கூட என்கிட்ட சொன்னார், நீ கட்சிக்காக அவளை உழைச்சிருக்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு. நான் ராமாவரம் தோட்டத்தில் அவரை பார்க்க போனேன், என்ன வேணுமோ கேளு, இப்படியே எனக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அது இன்னொன்று சொல்லுவார், ஏன்னா நீ ராஜவம்சம் பொண்ணு, ராமநாதபுரம் ராஜா பொண்ணு, உன்னை நான் சரியான வழிமுறையில் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன், அதனால நீ உன் பேரை கெடுத்துக்க கூடாது. கடைசி வரைக்கும் நீ பண்பா ரசிகர்களை மதிக்கிறோம், பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்கள வாங்க போங்கன்னு சொல்லணும், யாரும் உரிமையில் கூப்பிடக்கூடாது. இன்னைக்கு வரை நான் அதை ஃபாலோ பண்ணுறேங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி அவருடைய பாடல்கள் சொல்லுவேன்னா
அது வந்து இன்னைக்கு பொருந்தும், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பொருந்தும். அதாவது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. இது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி ஸ்கூலில் போட்டு காட்டினாங்களே, அவங்க மிகச்சிறந்த ஒரு மனிதன், ஒரு உழைப்பாகல ஒரு இதுவாக பெரிய ஆளாயிடுவாங்க. அதை இப்போ வர படங்கள்லாம் பாட்டுங்க கேட்கவே முடியாது. சாரி, சில நல்ல படங்க வருது, ஆனால் என்ன நாக்கு முக்க கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அதெல்லாம் நான் சொல்ல ரசனை இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்து பாடல்களை இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்க முடியாதுங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் ஒன்று கலந்து, அவரோட பயணமே சினிமாவும் அரசியலும் கலந்து தான் இருந்தது. அவர் படங்களில் கூட அவரோட பிரதிபலிப்பு தெரியும். அது அரசியல் தான் இருக்கும், அரசியலும் சினிமாவும் கலந்தவர் தான் தலைவர். அதனால யாருமே அவர் இருக்கிற வரைக்கும் அவரை டச் கூட பண்ண முடியாது. இனிமேல் அவர் புகழை கூட 32 வருஷம் ஆகி கூட அவர் புகழை யாரும் இனிமேல் அடைய முடியாது. அது எப்பேற்பட்ட கொம்பனை அல்லன்னு எனக்கு பயம் இல்லை. அவர் ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு என்.டி. ராமச்சந்திரன் தான். அது வந்து அவர் வந்து எல்லாருக்கும் செய்தி அவர்கள் சொல்லக்கூடாது மனித நேயம். அதாவது மனித நேயன்றதுக்கு அது அவரும் மனித நேயம் என்ற பேரில் தான் அறக்கட்டளை. அதுதான் புரட்சி தலைவர் தான், அவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் தான். மனித நேயம்னா யார்? புரட்சி தலைவர். நான் உணர்ந்திருக்க நிறைய சம்பவங்கள் நான் சொல்லலாம், நான் நேரம் கருதி நிறைய இருக்குங்க. ஏன்னா தலைவரோட பயணிச்சிருக்கிறேன். எங்கே வந்தாலும் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க, அவங்களுக்கெல்லாம் அதே சாப்பாடா? செட்டில் யாராவது கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட என்ன உன் பிரச்சனை என்ன? இல்லைங்க அப்படின்னா உன்னை மாணிக்கம் போய் கொடு, இப்படி யாராக இருக்கட்டும், சாதாரண லைட் மேனாக கூட இருக்கட்டும், இது பண்ணியிருக்காரு. நான் பயணிச்சிருக்கேன், அவரோட பயணிச்சிருக்கேன். அவர் தான் என்னுடைய ஆசான், என்னுடைய குரு. எனக்கு எல்லாமே புரட்சி தலைவர் தான். எனக்கு வந்து யாருக்கிட்டையும் பயமும் கிடையாது. எனக்கு வந்து யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்குவேன். தலைவருடைய அருளாலையும் எங்கள் அம்மா பாத்திரம் நான் நல்லாவே இருக்கேன். இது இல்லை, சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் மறப்போம் மன்னிப்போம்னு விட்டுட்டேன். ஒரே ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நடிகை, அதாவது நம்ம பரபரப்பாக ஏதாவது பேசினா ஒன்று ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ போட்டால், சோஷியல் மீடியாவில் இப்போல்லாம் போட்டான்னா உடனே பரபரப்பாகிடுது. எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே, நானும் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் இருக்கேனுங்க. பட் யார் மூக்கும் போக மாட்டேன். யாராவது பாராட்டி போடணுன்னா பாராட்டுவேன், இல்லை யாரையும் வந்து ஏதாவது சொல்லணும்னா உங்களை கூப்பிட்டு ஃபோனில் சொல்லுவேனே தவிர மற்றவங்களுக்கு தவறாக பேசுகிறேன். ஏன்னா நான் அவரோட தலைவரோட வளர்ப்பு, அது நான் அப்படி பேசவே மாட்டேன். இன்றைக்கும் அவங்க மேலே நான் மறப்போம் மன்னிப்போம்னு விட்டுட்டேன். பட் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ட்விட்டர் காலையில் அன்றைக்கி வந்து காலையிலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸு. நான் பார்த்து இத்தனை ஃபோன் கால், பத்திரிகைக்காரங்க, அதிமுக வந்து தோழர்கள், அப்புறம் எம்ஜிஆர் பக்தர்கள், நிறைய கால்ஸு. என்னம்மா ஒரு இந்த கஸ்தூரி உங்களை பற்றி இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்தம்மா உங்களுக்கே தெரியும், பத்திரிகைலாம் வந்திருக்காது, நான் சொல்லக்கூடாது. நானும் தலைவர் சிஎஸ்கே மேட்சுக்கும் நான் நடித்த படத்துக்கும் பல்லாண்டு வழங்க படத்தில் நானும் தலைவருக்கும் என்னங்க சம்மந்தம்? ஏதாவது படத்துக்கு படம் ஏதாவது அது மேற்கோள் காட்டினா ஓகே, தலைவரை பற்றி என்னை பற்றியும் ஒரு இது பெண்ணியம் பேசுகிறாங்க. அப்போ நீயே ஒரு பொண்ணை பற்றி, ஒரு தலைவரோட நடித்த ஒரு படத்தை பற்றி நீ பேசலாமா? இதுதான் நான் வந்து பத்திரிகையில் கண்டனம் கொடுத்தேன். அப்புறம் அவங்களும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் இந்த விதத்தில் நான் கஸ்தூரிக்கு நன்றி சொல்ல. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் கழித்தும் தலைவர் மேலே அவங்க மக்கள் வச்சிருக்க பக்தி, அந்த இது அதே அன்பை என் மேலே பொழிஞ்சாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, லண்டன்லேருந்து எல்லாரும் ட்விட்டர் ஃபேஸ்புக்கெல்லாம் இப்போ தான் எல்லா இடத்துக்கும் போயிடுது. நான் சொன்ன பதிலும் வந்தது, அவங்க சொன்னதும் வந்தது. இது மூலம் நான் கஸ்தூரிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தலைவர் என்னை காப்பாற்றுவார். எனக்கு தலைவர் ஜனங்க என்னை விட்டுவே மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். எங்கே இருந்தாலும் தலைவர் அம்மா எம்ஜிஆர் உங்களை பார்த்தா தலைவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அது எனக்கு கிடைச்ச மிக 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 பெரிய விருது. ஆஸ்கர் விருது கிடைச்சா கூட அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன். எம்ஜிஆர் லத்தான்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தலைவர் பண்புகள் வாழ்க, தலைவர் பக்தர் வாழ்க. என்னை அழைத்து இங்கே பேச வைத்ததுக்கு மிக மிக நன்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 32 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் தங்களுடைய சொந்த செலவில் நாள்தோறும் மாதந்தோறும் விழா எடுத்து கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் பக்தர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் பெருகி வருகிறது. அதற்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒவ்வொருவரின் உதிரத்தில் அவர்களுடைய உண்மை, பாசம், பற்று என்ற எல்லா நிலைகளிலும்
அவர் அதிலே பிரதிபலிக்கின்ற காரணத்தினால் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே இன்றைக்கும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பக்தர்கள் ஒரு திரைப்பட பாடல்கள் மூலம், திரைப்படத்தின் மூலம் உலகத்திலே இருக்கின்ற மதங்கள், அறிஞர்கள், தத்துவ ஞானிகள் அத்தனை பேரும் சொன்ன கருத்தை ஒரு பாமரன் எளிமையாக புரிந்து கொள்ளுகின்ற வகையில் தன்னுடைய திரைப்பட பாடல்களில் அந்த கருத்தை கொடுத்து இந்த சமூக மாற்றத்திற்கான மாபெரும் தலைவன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் மனிதரல்ல, ஒரு அவதாரம் என்று நம்புகின்ற மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றைக்கும் வாழ்வார், எல்லோர் உள்ளங்களிலும் வாழ்வார். வண்ணர் சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.